அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் 369 டேஸ்லா. காலேஜ் டிஆர்பி இங்கிலீஷ் நெறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருப்பீங்க. உங்களுக்கு இங்கிலீஷ் ப்ரிப்பேர் பண்ணும்போது நோட்ஸு, அப்புறம் எம்சிக்யூஸ் இது எல்லாமே வந்து ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு. ஸோ, அது எல்லாமே 369 டெஸ்லா அண்ட் எடியூனோ பிரைவேட் லிமிடெட் டீமில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, வெல் நோன்னா ஈஸியா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ, அதுக்காகவே வந்து வி ஆர் ப்ரிப்பேர்ட். எங்களோட டீம் பார்த்தீங்க அப்படின்னா, அதுக்காக நெறைய மெனக்கெட்டுட்டு இருக்காங்க. ஸோ, இது வந்து நீங்க இப்ப பார்த்துட்டு இருக்கிறது தான் என்னது அப்படின்னா, யூனிட் 1க்கான கம்ப்ளீட் இண்டெக்ஸ் பேஜ் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இண்டெக்ஸ் பேஜ் முடிஞ்சோடனே அப்படியே ஸ்டார்ட் ஆகும். இது எல்லாமேவும். இப்போ எங்களோட ஸ்பெஷலே என்ன அப்படின்னா, எக்ஸாம் ப்ரிப்பரேஷன்ஸ்க்கு எப்படி வேணுமோ, அதே மாரி தான் நாங்க நோட்ஸே வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அந்த நோட்ஸில வந்து உங்களுக்கு ஏதாவது இன்னும் சின்ன சின்ன சேஞ்சஸ் வேணும். சார் இப்படி பண்ணி குடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னாவே, அதையும் நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஆட் ஆன் பண்ணி நாங்க குடுப்போம் எங்களோட டீம் மூலமாக. நெறைய டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம் நாங்க. இப்போ மைண்ட் மேப்புக்கு, அப்புறம் டெஸ்ட் சீரியஸுக்காக, அப்புறம் ஈஸியா ஷார்ட்கட்டா இன்ஃபோகிராஃபிக் பேஸ்டா ஒரே ஏ4 ஷீட்டுக்குள்ள மொத்தமா ஒரு யூனிட்ட படிக்கிறதுக்கு தேவையான விஷயங்கள பண்றது. அப்புறம் எம்சிக்யூஸ பொறுத்தவரைக்கும் ஒய் நாட் அதர் ஆப்ஷன்ஸ இன்க்ளூட் பண்ணி ஒரு பெட்டர் எம்சிக்யூஸ வந்து பில்ட் பண்றது. இந்த மாரி விஷயங்கள்ல வந்து ரொம்ப முன்னோக்கி பயங்கரமா இருக்கக்கூடிய ஒரு இன்ஸ்டிடியூட் தான் எது அப்படின்னா 369 டெஸ்லா. இப்ப நாங்க சேலஞ்ச் பண்ணியே சொல்றோமே, இப்ப இது எல்லாம் நாங்க ப்ரிப்பேர் பண்ணி முடிச்ச பிறகு, கண்டிப்பா எங்க நோட்ஸ்ல இருந்து தான் 100 எம்சிக்யூஸ் இருக்கு உங்களுக்கு 1.5 150 மார்க்ஸு. மினிமம் வந்து 80 ப்ளஸ் கொஸ்டின்ஸ் ஆவது எங்களோட நோட்ஸ்லேருந்து வரும். அதுக்கு நாங்க அஷ்யூரன்ஸ் குடுப்போம். ஏன் அப்படின்னா, நாங்க அந்த அளவுக்கு மெனக்கெட்டு தான் ரெடி பண்ணிட்டுருக்கோம். ஸோ, இதுக்கு எந்தெந்த புக்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், ப்ரிப்பேர் பண்ணா நல்லாயிருக்கும், எந்தெந்த புக்லாம் எடுத்து படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மேஜர் ஆஃப் ஒர்க்கெல்லாம் பண்ணி தான் எங்க டீம் மூலமா நாங்க இந்த ஒர்க் எல்லாமே பண்ணிட்டுருக்கோம். நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கான நோட்ஸ் அண்ட் ரிசல்ட்ஸ் நீங்க படிச்சு முடிச்ச பிறகு இருக்கும். ஈஸியாவும் இருக்கும். இப்போ இங்கிலீஷை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, மேக்ஸிமம் மெம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸோட ரொம்ப அட்டாச் ஆகிருக்க மாட்டீங்க. உங்களுக்கு தேவை வந்து நோட்ஸ் அது எப்படி படிக்கணும் அப்படிங்கிற விஷயங்கள் மட்டும் தான் ரொம்ப ரொம்ப முக்கியமானதாவே இருக்கும். இந்த எக்ஸாம பொறுத்தவரைக்கும் நாங்க நீண்ட நாள்ல இருக்கோம். ஒரு 15 வருஷமா இந்த எக்ஸாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் நாங்க. இதில இங்கிலீஷ் வந்து வி ஆர் ஸ்டார்டட் நியூ. ஆனா, இருக்கறதுலயே வந்து டஃபஸ்ட் சப்ஜெக்ட்ட பொறுத்தவரைக்கும் எது அப்படின்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸ் தான். மொத்தம் 21 பேப்பர் படிக்கணும் நம்மளுக்கு. ஸோ, மத்த பேப்பர்லாம் எங்களுக்கு மிக எளிமை தான். அது ஏன்னா அதில வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார்முலாஸ் வரும். எல்லாமே வரும். மேத்தமேட்டிக்ஸ், பிசிக்ஸ் அண்டு கெமிஸ்ட்ரி இது எல்லாம் ஒரு ஈக்விலிபிரியமான ஒரு விஷயம் தான் எது அப்படின்னா கம்ப்யூட்டர் சயின்ஸ். அதுவே மோர் தென் பெட்டரா லாஸ்ட் எக்ஸாம பொறுத்தவரைக்கும் 130க்கு வந்து 121 வந்து எங்களுடைய கொஸ்டின்ஸ்லேருந்து வந்தது. இப்ப நாங்க இத வந்து ரொம்ப வேகமா, தீவிரமா ரெடி பண்ணிட்டுருக்கோம். இங்கிலீஷ பொறுத்தவரைக்கும் இப்ப 4 யூனிட் நாங்க முடிச்சிருக்கோம். இங்கிலீஷ்க்கு வந்து கம்ப்ளீட்டா 4 யூனிட் முடிச்சிருக்கோம். இதில கம்பேரிட்டிவ் சார்ட்ஸு, டேபிள்ஸ் இது எல்லாமே நாங்க போட்டு முடிச்சிருக்கோம். இது வந்து ஒரு மிகப்பெரிய வாய்ப்புன்னு வச்சுக்கோங்க. 316 டேஸ்ல எடியூனோ பிரைவேட் லிமிடெட பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஒரு மிகப்பெரிய வாய்ப்ப தான் நாங்க உருவாக்கி குடுத்துட்டுருக்கோம். ஏன் நாங்க சொல்றோம் அப்படின்னா, நாங்க யூனிக்கா இருக்கோம். எதுனாலும் உங்களுக்கு ஸ்டூடண்ட்டோட தேவை என்னவோ அத பூர்த்தி பண்ணி குடுப்போம். இப்ப டைம்லைன் ஆஃப் இங்கிலீஷ் போயிட்டு இதே பார்த்துக்கங்க. இப்போ ஒவ்வொரு எக்ஸாம் அதாவது ஒவ்வொரு யூனிட் முடியும்போது அதுக்கு டைம்லைன் குடுப்போம். விஷுவல் கிராஃபிக்ஸ் குடுப்போம். நீங்க எப்படி படிக்கணுங்கிற விஷயங்கள சொல்லிக் குடுப்போம் நாங்க. அதே மாரி வந்தீங்கன்னா, பேப்பர் 1, பேப்பர் 2 இந்த காலேஜ் டிஆர்பி பொறுத்தவரைக்கும் 2க்குமே நாங்க சப்போர்ட் பண்ணி குடுப்போம். இன்னொன்னு வந்து 9000 தான் ஃபீஸு. ஒரு சிலர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஃபீஸ் ரொம்ப ஹையா இருக்கு. நோட்ஸுக்கும் இதுக்கு மட்டும் அப்படின்னு நீங்க ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா, தயவுசெய்து வர வேண்டாம். ஏன் அப்படின்னா, இது ஒரு அசிஸ்டன்ட் புரொஃபசர் எக்ஸாம். அதாவது இந்த வயசுல நீங்க போறீங்க அப்படின்னா, வைஸ் சான்சலர் வரைக்கும் ஒரு எஃபெக்டிவான ஒரு பயங்கரமான எக்ஸாமு. நம்ம தமிழ்நாட்டுல மட்டும் தான் இது சொல்றேங்க. இப்ப இதே ஒரு நார்த்து சைட் போயிட்டோம் அப்படின்னம்னா, நெட் அண்ட் செட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, 1.5லேருந்து 2.5 வரைக்கும் ஃபீ வாங்குவாங்க. பெரிய பெரிய இன்ஸ்டிடியூட் இருக்கு. ஹைதராபாத்ல நெறைய இன்ஸ்டிடியூட் இருக்கு. நீங்க டே முழுக்க உட்காந்து படிக்கிற மாரி இருக்கும். ஒரு 14 டூ 15 ஹவர்ஸ் நீங்க உட்காந்து படிக்கிற மாரி இருக்கும். இதுவும் அதே மாரி தான். இது அதாவது மேனேஜ்மெண்ட் எய்டட் காலேஜஸ் போகும்போது, எவ்வளோ அமௌண்ட் நீங்க குடுக்கணும், பே பண்ணணும் அப்படிங்கிறது யூ நோ வெரி வெல். ஆனா எக்ஸாமுக்கு இவ்வளோ தூரத்துக்கு நாங்க மெனக்கெட்டு ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு குடுக்குறோம். அதாவது நீங்க அத கொஞ்சம் அப்சர்வ் பண்ணிக்கிறணும். அப்சர்வ் பண்ணிட்டு உள்வாங்கிட்டு படிக்க ஆரம்பிக்கணும். ஏன் அப்படின்னா, பணம் அப்படிங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா, என்டையரா தமிழ்நாட்டுல எல்லாமே வந்து இலவசமா கிடைக்கணும் அப்படிங்கிற மனநிலை தான் வந்து மேலோங்கி இருக்கு. ஸோ அந்த மனநிலைய வந்து இந்த எக்ஸாம் அதாவது பொதுவாவே நான் சொல்றேன். க அந்த மனநிலைய கம்ப்ளீட்டா எடுத்துருங்க. ஏன் அப்படின்னா, நம்மலாம் ஒரு ப்ரொஃபஷன்ல இருக்கவங்க, எத்திக்ஸ்ல இருக்கவங்க, எத்திக்ஸ் பர்சனாலிட்டி. ஸோ நம்ம டிஃப்ரெண்ட்டா இருக்கணும். ஆ பைசா அப்படிங்கிறத தாண்டி ஒரு சில விஷயங்கள் இருக்கு. ஸோ அத நோக்கி நீங்க நகர பாருங்க. அது ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி தான் இதெல்லாம். ஸோ அத நல்லா பயன்படுத்திக்கங்க. இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி இது உங்களுக்கு. இது எல்லாமே நல்லா பயன்படுத்துங்க. எவ்வளோ தூரத்துக்கு மெனக்கெட்டுருக்கோம் பார்த்தாவே உங்களுக்கே தெரியும்.
அவ்வளோ இருக்கும். டீட்டெயில்டா இருக்கும். நீட்டா இருக்கும். உங்களுக்கு புரியிற மாரி தான். இதில இன்னொன்னு எங்க இன்ஸ்டிடியூட்ட பொறுத்தவரைக்கும் என்ன அப்டின்னா, இந்த சென்ட்ரல் லோகோ போடுறது, சைட்ல பேர போடுறது, இந்த மாரி சொல்லிலாம் என்னைக்குமே நாங்க செய்யவே மாட்டோம். நம்ம இன்ஸ்டிடியூட்ட பொறுத்தவரைக்கும் ஒரு ப்ராப்பரா, ஒரு ப்ரொஃபஷனலா இன்டர்நேஷனல் ஸ்டாண்டர்ட்ல இருக்குமே தவிர, வளவளன்னு நாங்க எதையுமே என்னைக்குமே நாங்க பண்ண மாட்டோம். ஸோ எங்களோட யூனிக் அப்படிங்கிறதும் அத நாங்க சொல்லிக்கிருவோம் நாங்க. ஆ இந்த மாரி தான் போகும். என்டையராவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது முடிச்சாச்சு. அதே மாரி யூனிட் 2க்கான இண்டெக்ஸ் பேஜ் பார்த்துக்கங்க. ஒரு இண்டெக்ஸ் பேஜுக்கு எவ்வளோ மெனக்கெட்டு இருக்கோம் அப்படிங்கிறது பார்த்துக்கங்க. கம்ப்ளீட் இண்டெக்ஸ் பேஜ், கம்ப்ளீட் கைடு ஸ்ட்ரக்சர் இதுதான். உங்களுக்கு இது கலர்ஃபுல்லா மாத்துவோம். உங்களுக்கு எப்படிலாம் நாங்க ப்ரிப்பேர் பண்றோம் அப்படிங்கிறது காமிக்கிறதுக்காக தான் நாங்க இது பண்ணியிருக்கோம். ஸோ இண்டெக்ஸ் பேஜ பொறுத்தவரைக்கும் என்ன சாப்டர், டாபிக் அதுக்கான டிஸ்கிரிப்ஷன் அதுக்குள்ள என்ன இருக்க போகுது அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் நாங்க குடுத்துருக்கோம். இந்த இண்டெக்ஸ் பேஜ் பார்த்தாவே உங்களுக்கு புரியும். நாங்க எவ்வளோ மெனக்கெட்டுருக்கோம் அப்படிங்கிறது உங்களுக்கே நல்லா தெரியும். இந்த இண்டெக்ஸ் பேஜ் பார்க்கும்போதேவும். நல்லா பார்த்துக்கங்க. அதே மாரி பார்த்தீங்க அப்டின்னா, இந்த மாரி விஷயங்கள்லாம் வந்து நாங்க சர்வசாதாரணமாலாம் பண்ணிறல. உழைப்பு, நீண்ட நாள் உழைப்பு, ஒரு எக்ஸாம்ஸ்க்கு ப்ரிப்பேர் பண்றதுக்கு முன்னாடி என்னமான மைண்ட் செட் வேணும், ஸ்டூடண்ட்ஸ் எப்படி நம்ம கோ த்ரூ பண்ணி கொண்டு போணும், அப்படிங்கிற எண்ணத்தில தான் நாங்க ஒவ்வொரு விஷயங்களையும் மாபெரும் விஷயங்கள உருவாக்கிட்டு இருக்கோம். அத வந்து மென்டலி ஃபிட் ஆயிக்கங்க. நீங்க என்ன வேணுமோ அத எங்கனால குடுக்க முடியும். ஸோ, அது மென்டலி ஃபிட் ஆகிட்டு அதுக்கு தகுந்தாப்புல யூ ஆர் ப்ரிப்பேர்ட் அதுக்கப்புறம் ரன் பண்ண பாருங்க. அது ரொம்ப 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 இந்த மாரி எக்ஸாமினேஷன பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி தான் இப்ப இதான் யூனிட் 2 நோட்ஸ் உங்களுக்கு. இதெல்லாம் கிரானிக்கல் ஆர்டர்லாம் போட்டிருப்போம் பாருங்க. விஷுவல் இன்ஃபோகிராஃபிக் பார்த்துக்கோங்க. 1300லேருந்து 2020 வரைக்கும் இருக்கக்கூடிய விஷுவல் இன்ஃபோகிராஃபிக் எப்படி வந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாமே. இதே மாரி தான் 10 யூனிட்ஸ்க்கு வந்து நாங்க ரொம்ப தீவிரமா ரெடி பண்ணிட்டுருக்கோம். இந்த வீக்ல கம்ப்ளீட்டா எல்லாமே 10 யூனிட்டுக்கான நோட்ஸு, எம்சிக்யூஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா, ஒவ்வொரு யூனிட் வைஸா நீங்க ஜாயின் பண்ண பிறகு ஒவ்வொரு யூனிட் வைஸா நாங்க தர ஆரம்பிப்போம். நீங்க ஜாயின் பண்ணீங்க அப்படின்னா, யூனிட் 1 குடுப்போம். அப்புறம் யூனிட் 1க்கான எம்சிக்யூஸ் குடுப்போம். அத படிச்சு முடிங்க. ஒரு இதில பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுக்கு 60 டேஸ் தான் 60 நாள் தான் இருக்கு. அப்போ 10 யூனிட் 6 நாள் அப்படின்னு கணக்கு வச்சுக்கிறணும். 6 நாள் நீங்க கணக்கு வைக்காம 5 டேஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறணும். 5 டேஸில ஒவ்வொன்னா நீங்க முடிச்சு வர கரெக்ட்டா இருக்கும். அப்படி கணக்கு வச்சா மட்டும் தான், நீங்க வந்து இந்த எக்ஸாம பொறுத்தவரைக்கும் நல்லா எஃபெக்டிவா பெரிய அளவுக்கு நீங்க படிக்க முடியும். ஸோ, 369 டெஸ்ட்ல அண்ட் எடியூனோ பிரைவேட் லிமிடெட் பெரிய அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, டிஆர்பி இங்கிலீஷ்க்கு சப்போர்ட் பண்ணுறோம் நாங்க. நோட்ஸ் வித் எம்சிக்யூஸ் நாங்க குடுத்துர்றோம். அதான் அவ்வளோ ₹9000 ஃபீ. வேறு எந்த டவுட்டா இருந்தாலும் என்னோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணலாம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.